தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும். பொதுவாக நாம் இந்த மாதிரி ஒரு கூடுகை வருகிறோம் என்று சொன்னால் ஏதோ சில பாடல்களை பாடி ஒரு ஆராதனை மட்டும் செய்துவிட்டு போய்விடுவதற்காக இங்கே வரவில்லை. இந்த சூழ்நிலையின் மூலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த சபை கூடி வருதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சபை கூடி வருதல். இந்த சபை கூடி வருதல் எதற்கு என்று கேட்டால், பொதுவாக ஏதோ சில பாட்டுகளை பாடி ஆராய்த்து விட்டு போவதற்கு தான் சபை கூடுதல் என்று நினைத்து கொள்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் சபை கூடி வருதல் எதை குறிக்கிறது? அது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதல் வசனத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாக்குங்கள் என்று படித்தோம். இங்கே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் இல்லையா? அப்போ ஏனுங்க கூடி வருகிறோம்? கூடி வருதனுடைய ஒரு முக்கியமான காரியம், நம் தேவனுக்கு ஏற்ற காரியங்களில் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதுக்கு தேவனுடைய புத்தி சொல்லுதல் நமக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன படிக்கிறீங்க? கொலோசியர் 1 6 9 10 சரிதான் 9. நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். பாருங்க, எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியர்களுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் யோக்கியராய் தகுதியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் மீண்டும் சொன்னேன், சும்மா 2 பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு 10 தோத்திரம் பண்ணிட்டு போகிற விஷயம் அல்ல. நாம் தேவனுக்கேற்ற காரியங்களில் பக்தி அடைய வேண்டும், பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை குறித்து அறிகிற அறிவிலே நமக்கு ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். அதுக்கு தான் இந்த சபை கூடுதலை வச்சிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இங்கே ஏற்படுது. புரியுதா நான் சொல்லுது? உங்கள் பாட்டுக்கு வந்து இதை ஜெபம் பண்ணிட்டு கையடிச்சுட்டு நீங்கள் போயிடலாமா இருந்து இல்லையா? நம்ம ஏன் இப்படி ஒரு பிரசங்க பகுதியை வச்சுருக்கோம்? ஏன்னா எனக்கு தெரியும், ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், எல்லா ரீதியிலும் அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாலெட்ஜ் இஸ் பவர். நாலெட்ஜ் இஸ் பவர். அறிவு வலிமையானது. அறிவு வலிமையானது. ஒவ்வொரு விஷயத்தை குறித்த ஒரு நாலெட்ஜ் தான் அந்த அறிவுள்ளவர்கள் அது சம்மந்தமான காரியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது சக்தி வாய்ந்தது. இது போல தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவில் நாம் எவ்வளவு நிரப்பப்படுகிறோமோ, பக்தி விருத்தி அடைகிறோமோ, அதுதான் நம்முடைய உண்மையான பலன். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், சும்மா கூட்டத்துக்கு வந்து போவதில்லை. நான் சொன்ன மாதிரி பாட்டு பாடி அப்படியே ஒரு ஆராதனை மட்டும் நடத்திட்டு போகிறதில்ல. தேவனுக்கேற்ற தேவனுக்கு உகந்த காரியங்களிலே நாம் எவ்வளவு பலப்படுகிறோம். ஹல்லேலூயா. அது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சரிதானே? எபேசியர் 6:10 தானே? சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும்
சரி, பலப்படுங்கள். அப்போ கர்த்தரில் பலப்படுதல் என்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். இந்த கர்த்தரில் நாம் எப்படி பலப்பட முடியும், எப்படி பலப்படுகிறோம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனை குறித்த, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு, தெளிவு, நிச்சயம், புரிதல் நமக்குள்ள, நம்முடைய மனசில் எவ்வளோ உண்டாகுதோ அந்த அளவு நாம் கர்த்தருக்குள் பலப்படுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஞானம், நம்முடைய அறிவு நம்ம மைண்டை முழுசாக ஆக்கிரமித்து, அது பிசாசுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், சாது சுந்தர் சிங்கிற ஊழியக்காரர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு மந்திரவாதி உட்கார்ந்துருந்தார். அப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுத்தார். அவர் இயேசு சாமியை பற்றி பேசினார். அவர் கோவம் வந்துட்டு, உன்னுடைய சாமி என்ன பெரிய சாமியா, நான் இப்போ உன்னை என்ன செய்ய பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி மந்திரங்களெல்லாம் ஓதனார். சாது சுந்தர் சிங் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கார். இவன் கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் சும்மா உட்காந்துருக்கார். அவன் பார்த்தான், இவர் யார்கிட்ட இப்படி உட்காந்துருக்கிறான், இவனுக்கு ஒன்றும் ஆகலையே. அப்போ கையில் ஒரு புதிய ஏற்பாடு சாது சுந்தர் சிங் வச்சுருந்தார். அதை பார்த்தோன்னே கேட்டான், இது என்னன்னு கேட்டான். இதுதான் இயேசு சாமி சொன்ன வசனம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, போதனை உபதேசம் எல்லாம் இதில் இருக்குது. உடனே அவன் சொன்னானா, அந்த புஸ்தகம் தான் உன்னை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன், நீ அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் அங்கே தள்ளி வை. நான் என்ன செய்யன்னு பார்த்துக்க. புஸ்தகத்தை தள்ளி வச்சாச்சு. திருப்பியும் அவர் கண்ணை மூடிட்டு அவருக்கு வித்தை எல்லாம் காட்டினார். ஒன்றும் நடக்கலை. அவன் சொல்கிறானா, எனக்கு சாமி சொல்லுது, இந்த புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை இப்போ புரியுதா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, சத்தியத்தை குறித்த அறிவு அது ஒரு வல்லமையாக இருக்குது. இல்லை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் அந்த தேவராஜ்யத்தை குறித்த ஞானம் நமக்குள்ளே வரும்போது சாத்தானுடைய ஞானம் கிட்டே வராது. அந்த வல்லமை போயிடும். இவனுக்கிட்ட போகப்படாது, இவன்கிட்ட நெருங்கப்படாது, இவன்கிட்ட போனால் இடப்படாது. அது தெரியுது, பிசாசுக்கு தெரியுது, எல்லாம் அங்கே நிறைஞ்சிருக்கு. அப்போ நாம் தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு, பக்தி உண்டாக்கணும். முதல்ல பக்தி இல்லாத அளவு கொஞ்சம் பக்தி உண்டாகணும். அப்புறம் அங்கே பக்தி வளரணும் இல்லையா? பக்தி விருத்தி அடையணுமா? ஒவ்வொரு வார்த்தையும் அது வந்துக்கிட்டே இருக்கும். பக்தியிலே வளர வேண்டும், தேவனை குறித்த அறிவிலே வளர வேண்டும். அது எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண அனுபவம் அடையணும். 4:15 பக்கம் வரும்போது, அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக இருக்கும்படி சபையை வைத்தார். எப்படி வளருது? தேவ நீதிக்கேற்ற காரியங்களை கற்று தேர்ந்து அனுபவப்படும் போது நம்முடைய ஆத்மா வலிமை அடைகிறது. ஹல்லேலூயா. அப்போ பக்தி விருத்தி உண்டாகணும். அதனால தான் அதுக்கு ஏற்ற காரியங்களை ஆவியானவர் நம்மோட பேசுகிறார். அதை நாங்களும் பேச பிரயாசப்படுகிறோம். என்ன வசனம் பேசுது, என்ன வார்த்தை சொல்லுது இல்லையா? ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணோம். மாஸ்டர் மாதிரிலாம் சோர்ந்து போயிடுவாங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணோன்னா பிரசங்கத்துக்கு எங்கே போகிறது? சில மாஸ்டர் மாதிரி சோர்ந்து போவார்களாம். என்னிடத்துல சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஊழியர்கள் பேசும்போது டயர்டாயிடும். அப்போ நான் பிரசங்கியார், எனக்கு எந்த இடத்துல நிற்கணும், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் புதுசாக ஒரே வசனமாக தான் இருக்கும். பல நாள் அதில் இருக்க பல விஷயங்களை பேச தேவனை உதவி செஞ்சுருக்கிறார். சரி, அது போதகர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு அழைப்பு. விசுவாசிகள் அவர்களும் அநேக காரியங்களை கற்று தேர வேண்டும் என்று தேவனை விரும்புவார் இல்லையா? பாருங்க, நம்ம உலகத்தில் வாழுகிறோம். டெய்லி 3 நேரம் சாப்பிடுதான் எடுத்துக்கிட்டா, இப்போது ஒரு 50 வயசு ஆகும்னு வைப்போம். எல்லோரும் கூட எல்லாம் இருக்குதே. ஒரு சராசரி 50ன்னு வச்சா 50 வயசு ஆயிருந்தாலே 18,250 நாள் வருது. ஒரு நாள் 3 நேரம் தின்னோம்னா 55,000 தடவைக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கணும். என்னது? மண்ணில் கொண்டு வச்ச இடவாடு. என்னது? மண்ணில் கொண்டு வச்ச இடவாடுக்கு ஒரு 50 வயசுன்னா 55,000க்கு அதிகமான தடவை திருப்பி சாப்பிட்ருக்கணும். எல்லாம் தேவையா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டா போகிறோம் அப்படி சொல்லலையே. எப்படி செய்யறதில்ல. பிள்ளைகள் படிக்குது, வருஷக்கணக்காக படிக்குது. பிரசங்கியார இப்போ ரொம்ப செலவு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை எத்தனை வாத்தியார் இல்லையா? மாறி மாறி ஒரு பீரியட் முடிச்சு அடுத்த பீரியட் முடிச்சு அடுத்த பீரியட். இதெல்லாம் படிக்கணுமா? ஆமாம், படிக்கணும். எதுக்கு? கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்து அப்படி இப்படி மண்ணில் வைக்கிறதுக்கு. நான் அப்படி ஷார்ட்டாக தான் பேசணும். அப்போ இதுக்கு எவ்வளோ படிக்கணுமா, இதுக்கு எவ்வளோ தேரணுமா அப்படின்னா, அந்த பரலோக தேவனோடு நித்திய ஜீவன் அடையிறதுக்கு நமக்கு படிக்காண்டாமா? பக்தி விருத்தி அடையாண்டாமா? வந்தது போலே இருந்தால் பாருமா. என்ன சொல்லுதே நீங்கள்? அப்போ பக்தி விருத்தி அடைய வேண்டும்.
அது ரோமர் 12:2 1ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் 12:1 நீங்கள் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு நிமிஷம் நடத்துங்க. புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்களை ஒப்பு கொடுங்கள். எப்படி ஒப்பு கொடுங்கள்? அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அடுத்த வசனம் சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுடைய பார்வையில் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து 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 அறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகி 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 மறுரூபமாகி கொண்டே இருங்கள். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இப்போ புரியுதா? 30 வரையும் ஆராதிச்சு தேவனை பற்றி ஒரு அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, பக்தி இல்லை, பக்தி விருத்தி இல்லை, ஏதோ பொழுதுபோக்குக்கு ஆராதனை நடக்குது. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் புரியணும் பாருங்கள். உங்களுக்கு புரிய சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த ஆவி என்ற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவின்னா என்னது? பரிசுத்த ஆவி வந்தால் கை காலை உதறவாவ, அந்நிய பாஷை பேசுவாவ, அப்படி கொஞ்சம் நேரம் சத்தம் போடுவாவ, இல்லை துதிப்பாவ. இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவின்னா அப்படி ஒரு கை அசைவு, உதறல், கையடி, பாட்டு, அந்நிய பாஷை, ஏதோ துதி, இதுதான் பரிசுத்த ஆவி அப்படின்னு பொதுவாக பெந்தெகோஸ்தே சபைகள் பல வேளை அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் யோவான் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது 16, 13, 14 படிங்க. வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், பேசாமல் சொல்லி உங்களுக்கு அல்லேலூயா. அப்போ இங்கே சத்திய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். சத்திய ஆவியானவர் சத்தியத்தை நடத்துகிறாரா? அப்போ பரிசுத்த ஆவின்னு சொல்லுது இன்னைக்கு பெந்தெகோஸ்தேக்காரன் நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், ஏன்னாட்டா பாஸ்டர் கேட்பாவ, இது எப்படி இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு கேட்பாவ. ரொம்ப டாக்டரேட் எல்லாம் படிச்சிருந்த பாஸ்டர் கேட்பாவ, நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்கன்னு கேட்பாவ. நான் சொன்னேன் ஒரு பைபிள் காலேஜிலும் படிக்கலை. அந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அது 16, 17, அதாவது அந்த சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் எத்தனை வசனம் அது 13 என்ன சொல்லுது? பிரதித்திரமாக எனக்கு தாகம் உண்டாகும், குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது, தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரை விட்டு. அது எத்தனாம் வசனம்? 4:14. நல்லா பாருங்க. பரிசுத்தாவி உள்ள வந்தா நான் சில வேளை சொல்லுவேன், என்னமோ தெரியல, அது ஊறி வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது வந்துக்கிட்டே இருக்கு, ஊறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நல்ல கவனத்தில் கொடுங்க. நம்ம சபைகள் நம்முடைய அனுபவம் எல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் ஆவியானவர் தரதை அப்படியே பேசுகிறேன். நாம் கையடிக்கிறதுலையோ பாட்டு பாடுறதுலையோ கொஞ்ச நேரம் வல்லமையில் நிரம்புவது தான் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் அப்படின்னு பெந்தெகோஸ்தே சபையில் ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவங்க அப்படியே செஞ்சுட்டு ஓடிடுறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அது 1 யோவான் 2:27 படிங்கள். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தையை கவனி. ஒருவரும் உங்களுக்கு போதிக்கிறது வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் சரியாக நடந்தால், நீங்கள் பயன்படுத்தி கொண்டா, உங்களுக்கு பிரசங்க யாரே தேவையில்லை. அதுதான் அதுக்கு உண்மை. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவுக்கு நம்மால் மனிதர்களால் போதிக்க முடியாது என்பது ஒரு காரியம்.
இது விசுவாசிகளுக்கும் பொருந்தோம், ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை. ஊழியக்காரர்களுக்கும் அது ஒரு ஆழமான அனுபவம், நாம் அப்படியே நடக்கணும். அல்லையோ, இது ஒரு அடிப்படை அனுபவம் சொல்லுகிறேன். இப்போ நான் பேசுகிறது பேசிக் அடிப்படை. இனி இதுக்கு மேலே ஒரு வரம் இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் வரங்கள் 9 வரம் சொல்லியிருக்குல்ல. முதல் வரம் என்னது? ஞானத்தை போதிக்கிற வசனம். சரியா? 8ஆம் வசனத்தில் ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம்னு சில வரங்கள் சொல்லியிருக்கு. அது இன்னொரு லெவல். நான் முதல்ல சொன்னது பேசிக். சரியா? எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் சும்மா உறங்கிட்டு இருக்க மாட்டார். அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அதை நீங்கள் கேட்டு பழகணும், கடைபிடிச்சு பழகணும், அனுசரித்து பழகுனீங்கன்னா அது டெவலப் ஆகும். இது ஒரு லெவல். அடுத்தது இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் அப்படின்ட்டு ஒரு வரம் கொடுத்துருக்கு. அது ஊழியக்காரர்களுடைய கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்த லெவல் தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் தேவ ரகசியங்களை பேசுகிறோம் நாங்கள். மனுஷ ஞானத்தை போதிக்கிற அது 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே தேவனுக்குரியவளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அந்த ஆவியானவர் வரும்போது அது ஒரு அழைப்பு. அதான் பவுல் சொல்கிறார்களே, நான் அந்த வரன்னு சொன்னேன். முதலாவது பேசிக், 2வது வரம். அப்போ எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் அந்த அடிப்படை விஷயங்கள் ஒருவனவங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களான்னு கேட்குறேன். அல்லேலூயா. அனுபவிக்கணும். நான் அனுபவிக்கிறேன். எனக்குள்ளே நான் பைபிளை வாசிக்கும் போது பேசுகிறார், எனக்கு கற்றுக் கொடுக்குறார், அது நான் உணர்கிறேன். அப்படி ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் சரியான ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். அல்ல, இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், சில விஷயங்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணினாலும் உங்களுக்குள்ளே அது கிரியை செய்யணும்ல. போட்ட விதை உங்களுக்குள்ளே முளைக்கணும்ல. அதான் ஜபத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டுட்டு போயிட்டுருக்கோம். அதான் பிரசங்கம் கேட்டுட்டு போயிட்டே இருக்கோம். அந்த விதை என்ன செய்யலை? முளைக்கலை. ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, சில விதை எங்கே விழுந்துட்டு தான்? கற்பாறையில் விழுந்துட்டு அது வேரடிக்கு கட்டம் இல்லாமல் போச்சு. சில விதைகள் வழியோரங்களில் விழுந்தது. போட பிசாசு எடுத்துக்கிட்டே இருந்தான். இங்கே ஓடி போடுறதும் அங்கே ஓடி எடுக்கும், இந்த காதலோடி போகிறதும் அந்த காதலோடி வெளியே போயிட்டு. சில விதம் முள்ளுகளுக்கு இடையில விழுந்தது. அது கொஞ்சம் வளர்றதுக்கு பிரயாசப்பட்டாலும் வளர முள்ளுகள் விடலை இல்லையா? ஐஸ்வர்யத்தின் மகக்கம், உலக நேசம், இதெல்லாம் விடலை. சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்து இல்லையா? அது எப்படி பலன் கொடுத்து தான் நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது எத்தனை பலன் கொடுத்தது? 30, சிலது 60, சிலது 100. அப்போ எல்லாம் 100 கொடுக்கல இல்லையா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஏற்படக்கூடிய விஷயம். எல்லாம் 100 ஆவேல, சிலது 30, 60 நின்றுட்டு பார்க்குறோம். ஸோ பக்தி விருத்தி அடைதல், மீண்டும் சொல்கிறேன், இது வறுமையாக கிறிஸ்மேட்டிக் அந்த மாதிரி ஒரு கை கால் உதறிட்டு போகிற விஷயம் இல்லை. நாம் பக்தி விருத்தி உள்ளவர்களாக மாறணும். அல்லையா? உலக ஞானத்தை விட விசேஷித்த ஞானம் நம்மகிட்ட இருக்கணுமா வேண்டாமா? இயேசுநாதர் பேசின ஞானத்தை பார்த்து இது எங்கேருந்து வந்து இதெல்லாம் இவனுக்கு? அல்லையா? இவன் கல்லாதவன், வேத எழுத்த அறியாதவன், எப்படி இதெல்லாம் அவனுக்கு வந்து? ஸ்தேவான் பேசின ஞானத்தை பார்த்து எல்லாரும் இதெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லையா? அப்போ ஞானம் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார். அந்த தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளும்போது நமக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகிறது. அல்லையா? தேவனையும் தேவராஜ்யத்தையும் அறிய 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 நமக்கு என்ன உண்டாயிரும்? பக்தியில் விருத்தி, ஒரு பலன், ஒரு நம்பிக்கை உண்டாயிரும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் வளர வேண்டும். அல்ல, அதுக்கு தான் இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பயன்படுகிறீர்கள்னு எனக்கு தெரில. அல்லையோ? அதான் நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பயன்படுத்துங்க. உலகம் என்னெல்லாமா சொல்லுதோ அதெல்லாம் நம்ம சீக்கிரமாக காப்பி அடிச்சிடறோம்ல. சின்ன பிள்ளைகளாக பிறந்ததுலேருந்து நம்ம சுற்றி என்ன நடக்குதோ அதெல்லாம் காப்பி பண்ணுவோம். அதை அப்படியே காப்பி அடித்து அந்த மரபு, அந்த வழக்கம், அதில் தாராளமாக நமக்கு அதை எல்லாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம் உலகத்தில் உள்ளவையார். அப்படி எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியத்தில் என்ன படித்தோம்? இல்லையா? இங்கே பக்தி விருத்தின்னு சொல்லுவது நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, அது பூமிக்குரிய விஷயம் அல்ல.
அழிவுக்குரிய விஷயம் இல்லை, அது நித்திய ஜீவனுக்குரிய விஷயம். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குரிய விஷயம். ஒரு கட்டத்தில் நீங்கள் யோவான் 6:24 இருந்து படித்தா, இயேசுநார்கிட்ட ஜனங்கள், ஐயரே நம்ம தேடி வந்தோம், எங்கே போனீர் அப்படின்னு ஜனங்கள் தேடி வருகிறார். அப்போ இயேசு பதில் சொல்கிறார், நீங்கள் எதற்கு என்னை தேடினீர்கள்? திரளாய் அப்பம் பசித்ததுனால் என்னை தேடினார். அப்போ இயேசுக்கு பின்னால் வந்தால் சோறு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், விருந்து கொடுப்பாவ, நம்ம அதில் பங்கெடுத்துட்டா நமக்கு சாப்பாடு நடக்கும். அப்போது சாப்பாடு அழிந்து போகிற காரியங்களுக்கு தான் நீங்கள் என்ன தேடுதிய? புரியுதா நான் சொல்லுது? அழிந்து போகிற உங்களுக்கு தெரியும் எல்லாம், அதுக்கு தான் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகிற போஜனத்திற்கு அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரிய நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இயேசு என்ன கொடுக்குறாராம்? நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள், அதுக்கேற்ற அறிவு, அதுக்கேற்ற வெளிப்பாடு, அதுக்கேற்ற காரியங்களை அவர் கொடுக்குறாராம். அது யோவான் 6:68 இயேசுடைய உபதேசத்தை கேட்டு நிறைய சீடர்கள் பின்வாங்கி போனார்லாம் ஒரு கட்டத்தில். அப்போ இயேசு திரும்பி பார்த்து பன்னீர் வரையும் பார்த்து கேட்குறாரா, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அதுக்கு பேதுரு சொன்னது வசனம் என்னது? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற காரியம் அநித்தியமானதல்ல, நித்தியமானது. அல்லேலூயா. மீண்டும் அதை மனசில் வச்சுருங்க. இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த நித்திய ஒரு வசனம் இருக்குல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனம் இருக்குது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். வசனத்தை அப்போஸ்தலர் பேசினாங்க, ஆனால் நித்திய ஜீவனுக்கு அது 13 அப்போஸ்தலர் 13:48 படிங்க. புறஜாதியார் அதை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள், இங்கே கவனிங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது நித்திய ஜீவனுக்குரிய சிந்தை உள்ளவர்கள் இல்லையா? ரெண்டு பீப்புள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள், நித்திய ஜீவ சிந்தை இல்லாதவர்கள், அநித்தியமான ஜீவ சிந்தை உள்ளவர்கள். அதுதான் 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இம்மைக்காக இந்த உலகத்தில் உள்ள அநித்தியமான காரியங்களை மட்டும் தேடுகிறவர்கள் யாரு? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள். இப்போ புரியுதா நான் சொல்லுது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியத்தில் அவர்களுக்கு ஒரு மனசு உண்டாகுதான். இது ஆவியானவர் தர்ற செய்தி. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் எவ்வளோ பிரசவம் பண்ணாலும் அவர்களுக்கு அதில் உணர்வு உண்டாக இல்லையா? நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உடனே ஆண்டவரே இது இப்படி போகக்கூடாதே, நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தில் எனக்கு ஒரு எண்ணெயும் சேர்த்துக்கிடான் அல்ல இல்லையா? ஒரு உணர்ச்சி இல்லாமல் சில ஆளும் அப்படிதான் பரலோகத்தை பற்றி பேசினா வரக்கம் வந்துடும், கறக்கம் வந்துடும், இல்லைன்னா விருப்பம் இல்லாமல் ஆயிரும். பூலோக கதை பேசினா உறங்காமல் இருந்து காப்பாவ, வில்லடி பாட்டு காட்டது மாதிரி, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரணுன்ற மாதிரி காப்பாவ. அப்போ அதில் புரிஞ்சுக்கிடணும், இந்த ஆள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட, அநித்தியமான ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஆளுலாகும் அதுலேயே இருப்பா. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதை கேட்டால் இது என்னத்தை அதில் வேண்டாம் தூரப்படுங்க, வேற ஏதாவது உருப்படி அவ்வளோ பேசுங்க. அல்ல இல்லையோ, இது ரெண்டு டைப்புங்கிறத மனசில் வைங்க. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படுகிற அந்த ஈர்ப்புள்ளவர்கள் மட்டும்தான். ஏன்னா ஆவியானவர் எப்போ பார்த்தாலும் அநித்தியமானதை பேச மாட்டார். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட நித்தியமானவைகள், மேலானவைகள், உயர்வானவர்களை பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் உயர்வானவர் இல்லையா? பரலோகத்திலேருந்து வந்த ஆவி இல்லையா? உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி. அதுக்கு மண்ணுக்குரிய காரியம் பேசுக்கு வராது. அல்ல இல்லையா? உண்மைதான் சொல்லுகிறேன். உன்னதத்திலிருந்து வர்ற ஆவின்னா அது உன்னதமானவர்களை தான் பேசும், அது மேலானவர்களை தான் பேசும். அது தரங்கட்ட காரியம், இந்த அழிவுக்குரியதை பேசாது. பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டார். நீங்கள் அதை தேடினா போகிறோம், இது கூட கொடுக்கப்படும். இது கொண்டு நீங்கள், நான் பிரசங்க மாட்டே சொல்லுவேன், எதுக்கு இந்த மண்ணுக்குரிய காரியத்தை பற்றி இவ்வளோ நீளமாக கடந்து பிரசங்கம் பண்ணதிய தேவையா? இதுக்கு அவங்கள கூப்பிட்டாரு. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களாம் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களாம் அப்படி தானே சொல்லியிருக்கு. அப்போ நீ மண்ணுக்குரியவன் தானே. அதான் இப்போ பார்த்தாலும் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா? 1 யோவான் 4 4 அதிகாரம்
அஞ்சா அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குள்ளே பேசுகிறார்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான். அல்ல இல்லையா? இதனால சத்திய ஆவியும் அஞ்சுக்கிற ஆவியும் தெரியலாம். என்ன புரிஞ்சுங்க? பரிசுத்த ஆவியானவர் மேலான உயர்வான நித்தியத்துக்கு ஏற்ற காரியம் தான் பேசிக்கிட்டே இருப்பார். அது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும். அல்ல இல்லையா? பேசுறதுக்கும் ஆசை, எனக்கு வேற வராது. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு வேற வராது, எனக்கு ப்ராப்ளம் தான். பேசுறதுக்கும் நமக்கு வராது, நமக்கு கேட்கறதுக்கும் இஷ்டம் இருக்காது. பாருங்க, அப்படிப்பட்ட காரியம்தான் பக்தியை உண்டாக்குகிறது, பக்தி விருத்தியை உண்டாக்குறது, ஆத்துமாவிலே பலனை உண்டாகுது. அந்த வசனம் சொல்லுதில்ல, எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். ஆத்துமாவில் எப்படி பலன் உண்டாகுதுன்னு சொன்னால், தேவனுக்கு ஏற்ற அறிவு. அது எதோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா கை கால் உதறிட்டு போகல, அது நமக்குள்ள வந்து பரலோக தேவனுடைய அறிவை ஞானத்தை வைத்து விடுறது. அல்ல இல்லையா? சரியா? அது அதுக்கோட சேர்ந்து இல்லையா வருது? அது சேர்ந்து வரதுனால அந்த ஆவியக்குரிய அனுபவத்தில் பழகும்போது அது ஸ்டோர் ஆகிருதாங்க. அல்ல இல்லையோ? இப்படி தான் நம்முடைய ஆத்மா மறுரூபம் அடைகிறது, பலப்படுதுங்கிறது நீங்கள் அறியணும். அதுக்கு வேண்டி தான் அதுக்குரிய வசனங்களை, உங்கள் இருதயத்தை தூண்டுகிற வசனங்களை ஆவியானவர் தர்றார். நீங்கள் அந்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படும் போது தான் இந்த பக்தி விருத்தி உண்டாகும். இந்த பக்தி விருத்திக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையா? பக்தி இப்போ பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷம் வயசு கூடி கூடி வளருது இல்லையா? இதுபோல் நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்மா அந்த பக்தி விருத்தி அடைந்து அது வளர்ந்து கொண்டே இருக்குது. நாளுக்கு நாள் புதிது ஆக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. அப்போ ரம்பான மனுஷன் தேஞ்சது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிது ஆக்கப்படும். இந்த வளர்ச்சி உண்டாகும்போது நல்ல கவனிங்க. அடுத்த விஷயம், இந்த வளர்ச்சி அதான் சீனியர் விசுவாசின்னு சொல்லுவாங்க. மூத்த விசுவாசி, சீனியர் விசுவாசி, சீனியர் பாஸ்டர், ஜூனியர் விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஜூனியர்னா புதிய விசுவாசி இல்லையா? சீனியர் விசுவாசினா ரொம்ப அனுபவம் உள்ள விசுவாசி. அப்போ ரொம்ப அனுபவம் உள்ள விசுவாசி, பக்தி விருத்தியில் வளர்ந்த விசுவாசி, ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ந்த விசுவாசின்னா அது ஒரு தனி அனுபவம் தான் இல்லையா? அல்ல இல்லையோ? அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க, ஈஸியாக சலனப்பட மாட்டாங்க. பல சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க தேவ அன்பில், பொறுமையில், சகிப்புத்தன்மையில், ஆனால் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நாலேஜ் ஒன்றும் அசைய மாட்டார். குழந்தைகள் தான் கடந்து கிளுன்னு ஆடிட்டு இருக்கோம், பெரியவர்கள் அப்படி அமைதியாக இருப்பார். அவர்களை ஈஸியாக அசைக்க முடியாது, ஈஸியாக மாற்ற முடியாது, யோசனை பண்ணி தான் பேசுவார். குழந்தைகளுக்கு ஒரு சின்ன குச்சி மிட்டாய் கொடுத்துட்டா போதும், அடிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஒரு குச்சி மிட்டாயிலே குழந்தைகளை கடத்திட்டு போயிடலாம் இல்லையா? அதான் உண்மை. ஒரு வயசான தாத்தாவை குச்சி மிட்டாயை கொண்டு யாராவது சொன்னா இப்படி பார்ப்பான், முறைச்சி பார்க்குற பாரில் திருட ஓடி போயிடுவான். அல்ல இல்லையா? என்னெல்லாம் நினச்சிருக்கிற நீ? என்ன குழந்தையா? குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாய்க்கா நடக்காது, பெரிய மிட்டாய்க்கா நடக்காது. நமக்கு பக்தி விருத்தி வந்துட்டுல, நமக்கு தெரியும். அந்த வசனம் சொல்லுதில்ல, அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. அந்த சபையாருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு தந்திரம், அவன் இப்படி வருவான், இப்படி இல்லைன்னா அப்படி வருவான். நாங்கள் எப்பா எவ்வளவு பார்ப்போம். ஊழிய அனுபவத்தில் பார்க்கக்கூடிய பிசாசுக்கு தந்திரங்கள்லாம் நிறைய பார்ப்போம். உடனே தெரியும், ஓஹோ இப்போ இப்படி வந்திருக்கானோ. அதில் வர முடியலைன்னா வேற, ஓ இப்போ இப்படி வாரியோ, எங்கள் மனசு சொல்ல உள்ள. அப்போ பக்தி விருத்தி அடையும் போது பிசாசுக்கு ஜெயிக்க முடியாது. பாருங்க, இவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, இவன்கிட்ட ஒன்றும் ஜெயிக்க முடியாது. இல்லை இல்லையா? அவ்வளோ விசேஷம். வேணுமா வேண்டாமா? இந்த அனுபவம் இல்லாதவர்களாகும் சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டை பிடிப்பாங்க. கவனிச்சிருக்கிறது எல்லாம் சபையில் நாங்கள் பார்ப்போம். நல்ல மூத்த விசுவாசி அனுபவம் உள்ளவங்கன்னா, இது மாதிரி எத்திரனத்தை நாங்கள் கண்டது, இது மாதிரி எத்திரனத்தை நாங்கள் கண்டது. ஆண்டவர்கிட்ட போனோம், அவருக்கு பாகத்தில் இருந்து படிக்கணும், அதுக்கு வந்தோம். வேற எதுவும் சிந்திக்கிறது கிடையாது. அது அப்படியாகும் இப்படியாகும், அதில் அவங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுகையிலே போயிட்டு இருக்கோம். அதனால் வேற எதுவும் எங்களை அசைப்பதில்லை. இப்போ புரியுதா? இந்த அனுபவம் இல்லாதவர்களாகும் அவங்க நல்ல கை கால் உதறுவாவோ, துள்ளுவாவோ, குதிப்பாவோ. சபைகளுக்கு சொல்ல நல்ல துள்ளுவாவோ, குதிப்பாவோ. ஒரு சின்ன காத்தடிக்கணும்னா அண்ணா கிடக்கு சுருண்டு, அங்கே கிளை அடிச்சு எங்கே கிளப்பாட்டாச்சு. சின்ன விஷயம், மைனர் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நல்ல வாவியில் பார்த்தா குதிச்சு உதறி பயங்கர அக்னியாக இருக்க மாதிரி இருக்கும். அது விழுந்துக்கிட, ஐயா 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 ஐயே, இந்த சின்ன காத்துக்கு நிக்கலையே இல்லையா? இந்த சின்ன விஷயத்துக்கு அப்போ என்ன புரியும்? அவ்வளவுதான், அவைக்குரிய அனுபவம் அவ்வளவுதான். உள்ளான மனுஷன் பலப்பட்ட அனுபவம்
அவ்வளோதான். வளர்ச்சி அவ்வளோதான், இவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லல. உண்மை அதுதானே. வளர்ந்ததான், தேறினவன் தான். சரி, அப்போ நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மற்ற 21:10 ஆண்டவர் சொல்வார், நான் ஒருவர் தான் உங்களுக்கு குருவாக இருக்கிறேன். எப்படியும் அவர் குருவாக இருக்கிறாராம். லூக்கா 6:40 ஆண்டவர் சொல்கிறார், தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான், என்ன போல வளர்ந்துருவான், என்னோடு நடக்கவே என்னகிட்ட பார்த்து வளர்ந்துரும். எப்போ நல்ல ஒரு சம்பவம் வருது சொல்லுங்க. எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, நாங்கள் சேர்ந்து நடப்போம். நான் இப்படி பெரியப்பாம்மா பல காரியங்கள் நான் இப்படி ஆழமாக எனக்கு ஆண்டவர் தருவார்ல, இதெல்லாம் பேசி பேசி அவனுக்கும் கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்னொரு கட்டத்தில் இன்னொரு எனக்கு சொந்தக்காரன் அவர் தான், அவன் சென்னையில் இருக்கான். அவன் நாங்கள் தான் சியோனுக்கு போவோங்கிற சபையை சேர்ந்தவன். நாங்கள் தான் சியோனுக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட சபையை சார்ந்தவன். அவன் ஊருக்கு வந்திருந்த வேலை என்ன செஞ்சான், இவன் எனக்கு என்னோட 3 மாதத்துக்கு மொத்தம் எனக்கு அண்ணன், அவனுக்கிட்ட பல விதமாட்டம் நாங்கள் தான் பெரிய ஆள், தங்கள் சபை தான் பெருசுங்கிற மாதிரி கொஞ்சம் டாக்டரின்லாம் என்னால் எடுத்து பேசியிருக்கான். இவன் எனக்கு அண்ணன், எனக்கு கூட நடந்தவன் இல்லையா, நான் ரொம்ப ஆழமான விஷயம் பேசுகிறத இவன் கொஞ்சம் படிச்சுட்டு வச்சுருந்தான். இவன் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டான். அவனுக்கு கண்டினியூ பண்ண முடியலையா, அவன் சொல்கிறேன் கண்டினியூ பண்ண முடியலை. சரி, அப்படி இப்படி பேசி வளர்ப்பிட்டு வந்தாச்சு. அவன் பிறகு வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கான், மற்றவன் இப்போ வர வர நல்லா தேறிட்டான், இவன் மற்றவனு கூடையாக நடக்குது அந்த எனக்கு பேரை சொல்லி அவனு கூடையாக நடந்து இவனை கொஞ்சம் தேறிட்டான்னு சொல்லியிருக்கான். அப்புறம் இவன் என்னட்ட சொல்ல, கேட்டியா இப்படி முட்டா பார்த்துக்க, நான் சில விஷயத்தை எடுத்துவிட்டேன், ஆஃப் ஆகிட்டான். அப்புறம் அங்கே மற்றவர்கிட்ட சொல்லியிருக்கான், மற்றவன் இப்போ அவனுக்கு கூட நடந்து இவனை கொஞ்சம் தேறிட்டான். புரியுதா நான் சொல்லுது? அப்போ நம்ம கொஞ்சம் அறிவும் ஞானம் புத்தியும் தேவ இது பக்தி விருத்தி அடைஞ்ச ஆளுகளோட நடந்தாலே நம்ம ஆண்டவரோட நடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஒரு கட்டத்தில் சீடரில் அற்புதம் செஞ்சாங்க, தைரியமாக பேசினோன்னா இந்த ஆளுகளுக்கு இவன் என்னடா இவனுக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, சீடர்களுக்கு இதெல்லாம் இவனை வேதமை உள்ளவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லையா, கல்வி அறிவு இல்லாதவர்கள், இவர்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் எங்கேருந்து வந்தது, இந்த தைரியம் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டபோது அங்கே வசனம் எடுக்கான நேரம் போயிடும். அங்கே ஒரு இடம் சொல்லுது, அந்த இடத்துல எடுத்தா சொல்லுங்க, இவர்கள் இயேசுவுடன் இருந்தவர் என்று அறிந்து கொண்டார்கள். அல்ல இல்லையா, இவனு எல்லாம் இயேசுவோடு இருந்த அந்த சீசா மாதிரி இருக்கும். அவரு கூட இருந்ததுனால அவர்கிட்ட இருந்ததெல்லாம் இவனுக்குள்ள வந்துட்டு, அதனால அவரையும் ஜெயிக்க முடியல, இவனுளையும் ஜெயிக்க முடியாது. அல்ல இல்லையோ, அந்த வசனம் அப்படி இருக்கு, அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப இயேசுவோடு நடக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கும்போது நமக்கு அந்த பக்தி விருத்தியின் அனுபவங்கள் உண்டாகிறது இல்லையா, ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகிறது இல்லையா. அதை ஒரு வசனம் சொல்லும், தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தர்க்கங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்குறபடி அரண்களை நிர்மூலம் பண்ணத்தக்க தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியதாக இராமல் அரண்களை நிர்மூலம் பண்ணத்தக்க தேவ பலன். அதனாலே தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தர்க்கங்களையும் எல்லாம் உடைச்சி போட்டுக்கிறோம். ஒரு தேவ பலன். வசனம் எடுத்தீங்களா? இல்லை, விட்ருங்க. சில வசனம் ஓடி வரல, எடுத்த நேரம் போயிடும், நேரம் முடியுது எனக்கு. ஸோ தேவ பலன், இந்த தேவ பலன் எப்படி வந்து உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானம், ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டான தேவ ஞானத்தினால இந்த தேவ பலன் உண்டாயிற்று. ஆகவே இந்த நாட்களில் நாம் ஏதோ வந்து போகிறது மாதிரி இருக்கப்படாது. ஆண்டவருடைய வார்த்தையிலே, வசனத்தில், தேவ ஞானத்துக்கு ஏற்ற விஷயத்தில் பக்தி விருத்தி அடைந்து பலப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் பிசாசு நம்மகிட்ட வர முடியாது, பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே தடுமாற பண்ணிடும். அல்லேலூயா. அப்போது அதை பவுல் சொல்லுவார் இல்லையா, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், புருஷனாக வளர்ந்த போதும் குழந்தைக்குரியவளை விட்டு விட்டேன். அப்போது குழந்தைகள் இனி மற்றவங்களும் புரியணும், குழந்தையாக இருக்கிறவர்கள் குழந்தைத்தனமாக பேசுவார்கள். இதை பெரிய கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா.
அந்த சின்ன பையன் இப்படி பேசி போட்டான், அதுவும் சின்ன பையன் பேசுறான் அர்த்தம். ஒரு குழந்தை இப்படி பேசி போட்டு அந்த குழந்தை எப்படி பேசலாமா? குழந்தை அதான் குழந்தை பேசிச்சு. ஒரு பெரிய ஆள் பேசினா என்ன போய் நினச்சிருக்கிறீங்க? நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டப்பட்டேன் ஒரு இடத்துல, வயசான பெரிய தாத்தா ஒரு காரியத்தை குறித்து எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தனோட இருந்து குடிச்சிருக்காரு அந்த பையன்கிட்ட. நான் கேட்டேன், ஓய் உமக்கு வயசானாச்சு? எனக்கு சரார்னு வந்துட்டு, என்ன பிள்ளை அப்படி கேட்க, நீர் இந்த சின்ன பையன் கூட இருந்து குடிச்சிடா போய், உமக்கு வயசானாச்சு, நீர் இந்த பயவுல கூட இருந்து பேர பயவுல கூட இருந்து குடிச்சணுமா? இப்படி அவனால கெடுக்கணுமா? லே குடிச்சாதங்கன்னு சொல்ல வேண்டிய வயசுல உள்ளவர். அவருக்கு பயங்கர கோவம், அந்த பையன் எப்படி கேட்டு போட்டாங்க. மைண்டே பண்ணல. அல்ல இல்லை, அப்போ பெரிய ஆள் ஒன்று செஞ்சால் நம்ம கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? குழந்தைய செய்யறதுல என்னதான் நியாயம் இருக்கு? அக்கா குழந்தை இல்லையா, இதை விட்டு தள்ளுங்க இல்லையா? இப்படி தான் புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும் இல்லையா? அப்படி தானே வாசம் இருக்கும். நீங்கள் அப்படியும் எப்படியும் புத்தி சொல்லி பக்தி விருத்தி அடைகிறதுக்கு பார்க்கணுமே தவிர இருக்கு அதை அப்படிதான் அக்கா அப்படி சொல்லியிருக்கப்படாது இல்லையா? அப்படி பேசியிருக்கப்படாது இல்லையா? அதை ஊதி பெரிய பலூன் ஆக்கி புரட்டாபாருன்னு வெடிச்சிடும் ஒரு நாள். என்ன கணக்கு? இப்படி பலூனால ஊதி உடச்சி போடாதுங்க, வெடிக்க வச்சிடாம பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யணும், அதுக்கு சொல்ல வேண்டிய புத்தி சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். மக்களே இப்படிதான் பிள்ளை, என்ன பிள்ளை சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு இல்லையா? அதான் முதிய ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு சொல்லணும், முதியவர்கள் பாலியவர்களுக்கு சொல்லணுமா, அதான் மூப்பர்கள்னு சொல்லுது. அப்போ பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய் நாம் புத்தி சொல்லுவோம், தேற்றுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையான காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்வாராக. இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆம்.